all. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது introduction to C++. C++னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எங்கெல்லாம் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாமா? So first, C++ அப்படிங்கிறது is called as a hybrid language. So hybrid language னு ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம C++ல C லாங்குவேஜ் உடைய மாடல்லையும் கோடிங் எழுதலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்டைல்லையும் கோடிங் எழுதலாம். அதனாலதான் C++ is called as hybrid language. இதை யார் இன்வென்ட் பண்ணா அப்படின்னா ஜானி ஸ்ட்ரவுட்ஸ்டப் அப்படிங்கிறவரு 1979ல AT&T பெல் லெபார்டரிஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்போ C with classes அப்படின்னு தான் இதுக்கு நேம் கொடுத்தாரு. தென் 1983ல ரிக் மாசிட்டி அப்படிங்கிறவரு அந்த C with classes அப்படிங்கிற பேரை C++ அப்படின்னு சொன்னாரு. ஏன் அது C++ அப்படின்னா பிளஸ் அப்படின்னா இட்ஸ் அட்வான்ஸ்டு டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் C அப்படிங்கிற மீனிங்ல சொன்னாரு. ஓகே, இப்ப அடுத்தது எதுக்காக நம்ம C++ படிக்கணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், C++ is a highly portable language. highly portable ஏன் சொல்றாங்க? இதுல டெவலப் பண்ற சாஃப்ட்வேரை நம்ம ஒரு சிஸ்டம் இல்ல மோர் தென் ஒன் சிஸ்டத்துல நம்மனால யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் ஹைலி போர்ட்டபிள் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இட் இஸ் த லாங்குவேஜ் ஃபார் மல்டி டிவைஸ் மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப் டெவலப்மெண்ட். தேர்ட் பெனிஃபிட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறதுல சில கான்செப்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா என்கேப்சுலேஷன். இது ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய அடுத்தடுத்து வர வீடியோல நல்லா கிளியரா எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். C++ல நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது நம்மளுடைய ப்ரோக்ராமிங்க ரொம்ப ஈஸி ஆக்குது. அது மட்டும் இல்ல, C++ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், அதாவது எரர் ஹேண்ட்லிங், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி கான்செப்டை சப்போர்ட் பண்ணுது. ஆனா இதெல்லாம் C ப்ரோக்ராமிங்ல கிடையாது. அதனாலதான் C++ என்ன சொல்றாங்க, பவர்ஃபுல், எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட் லாங்குவேஜ் சொல்றாங்க. இது நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. என்னதான் நம்ம இப்படி சொன்னாலும் அப்படி என்ன அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு நமக்கு क्वेश्चन வரும். அதனால ஒரு சில ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் C++ எதுல எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா கேம்ஸ். ஸோ 3D கிராபிக்ஸ், கேம்ஸுக்கான 3D கிராபிக்ஸ் கிரியேஷன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் GUI பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ், அதாவது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அடோப் போட்டோஷாப் கூட developed using C++. Third one, database software. இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கிற டேட்டாபேஸ், அதாவது MySQL, Postgres, இந்த மாதிரி டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே C++ல தான் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்மெண்ட்ல கூட C++ யூஸ் ஆகுது. பாரு, ஆப்பிள் OS, இந்த அதுல சில பார்ட்ஸ், some of the parts of this operating system has been developed using C++. அதே மாதிரி ஐபாட்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. browsers, நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், Mozilla Firefox, அதே மாதிரி Thunderbird ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அந்த browser அது பிளஸ் கூகுள் அப்ளிகேஷன்ஸ்ல கூகுள் ஃபைல் சிஸ்டம், குரோம் browser, இது டெவலப்மெண்ட்டுக்கும் C++ யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டேஷன்ஸ் அண்ட் கிராபிக்ஸ், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மாயா 3D சாஃப்ட்வேர், அதோடைய டெவலப்மெண்ட்லயும்
யூஸ் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், ஸோ அதையும் விட்டு வைக்கல. பேங்கிங் ஃபீல்டுலயும் இன்ஃபோசிஸ் ஃபினாக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்புலர் கோர் பேங்கிங் அப்ளிகேஷன், அதுக்கு C++ யூஸ் பண்ணி தான் அதோட பேக் அண்ட் ப்ரோக்ராமிங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் லாஸ்டா சொல்லணும்னா கம்பைலர்ஸ், நிறைய ஹை லெவல் லாங்குவேஜஸ் உடைய கம்பைலர்ஸ் எழுதுறதுக்கு ரெடி பண்ணது கூட சி இல்லைன்னா C++ யூஸ் பண்ணிதான். ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ரீசன், அண்ட் ஈஸியா ஹார்ட்வேர் உடைய கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கறதுனாலதான் இந்த கம்பைலர் டெவலப்மெண்ட்லயும் C++ யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து C++ என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, அது மட்டும் இல்லாம நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Thank you. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா subscribe to my channel so that இனி அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும்.